பிரைஸ் காட். மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படான் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். அப்படின்னா பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ முடிவு பரியும் நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த ரெட்ஷிப்பில் நிலைத்திருக்க முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த ரெட்ஷிப்பில் நிலைத்திருக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. நான் காணிக்க கொடுத்தேன், சர்ச்சுக்கு போனேன், கூட்டங்களுக்கு போனேன், அது பண்ணேன், இது பண்ணேன், என்னென்னமோ சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ரெட்ஷிப்பின் அனுபவத்தில் உங்களால் வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அந்த வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா வாழ்க்கையில் ரட்சிப்பு தேவை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையோடு இருக்கும்